இப்போ இந்த கோயில் உள்ள போகிறீங்க, உங்களுக்கு எப்படி கடவுள் நம்பிக்கை ஹெவியாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? மீடியமாக இருக்கு. மீடியமாக தான், ரொம்ப பக்தி அந்த மாதிரி கிடையாதா? நம்புறீங்க கடவுள் இருக்குன்றது கோயில் அப்படி போகிற டைப் அப்படி. ஓ அப்படியா விஷயம். இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கீங்க. ஆமாம், நீங்கள் செகண்ட் டைம். நீங்கள் இவங்க தான் இந்த கோயிலை கட்டினதே இவங்க தான். சும்மா அவனை டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன். போ போ போ. எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாது. இப்போ போனாங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு அக்கா பொண்ணு நான். அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களோட பொண்ணு நீங்க. ஆனா இப்போ உங்களுக்கே ஒரு பொண்ணு பிறந்துருச்சு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எப்படி ஹெவியா இருக்கா இல்லை கம்மியா இருக்கா? ஹெவியாவே இருக்கு. ஹெவியாவே இருக்கு. இப்போ ரஜினி மாதிரி ஒரு ஆள், கமல் மாதிரி ஒரு ஆள், இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரினா, இப்போ அவரும் ஒரு ஹையில் தான் இருக்கார், இவரும் ஒரு ஹையில் தான் இருக்கார். இப்போ இருக்குன்றவனும் நல்லா தான் இருக்கான், இல்லைன்றவனும் நல்லா தான் இருக்கான். இப்போ இது ரெண்டுத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நீங்க ஒரு விஷயத்துல அடி வாங்கியிருப்பீங்க. ஆமா, நான் நிறைய வாங்கியிருக்கேன், கொஞ்சம் நெஞ்ச கிடையாது, அடி வாங்கியிருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க இருக்குன்னு சொன்னவங்களும் அவங்கள விட்டுறணும், இல்லைன்னு சொல்றவனும் இது பண்ணிடணும். நம்ம என்ன இதுல இருக்கோங்கிறது வந்து நம்மளுக்கு தான் முக்கியம். அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான், நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மள வாழ முடியாது. புரியுதுங்களா? உழைச்சாதான் பூவான்றீங்களா? உழைச்சாலும் பூவாதான், கடவுள் கொடுத்தாலும் அதுவும் பூவாதான். சிம்பிளா ஒரு கேள்வி கேட்குறேன், பேய் இருக்கு இல்லையோ நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை கிடையாது. அதனால நீங்க வந்து பேய் இல்லைங்கிறத வந்து நீங்க சொல்வீங்க. ஆமா, நான் பார்த்தது இல்லை, நான் பார்த்தது இல்லை, நான் உணர்ந்தது இல்லை. அதே மாதிரி தான் இது. ஆனா வந்து ஒருத்தங்க வந்து நான் பார்த்துருக்கேன், ஆனா பேய் இருக்கு அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி மொட்டை மாடல நின்னுந்தேன்டா மச்சான், அங்க பார்த்தா எதுல நின்னுச்சு, வெள்ளை கலர்ல ஒரு உருவம் மட்டும் ஆடுதுரா அப்படின்னா. என்னடா சொல்ற? எனக்கு நம்பிக்கை இல்லை. டேய், நீ எதனா அங்க மொட்டை மாடில வேற நிக்கிற, எதிர் வீட்டு மொட்டை மாடில என்ன வேட்டி கை போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீ பேய்னு சொல்லுவடான்ட்டு நான் சொன்னேன் அவன்கிட்ட. அதே மாதிரிதான் கடவுளும் இருக்கு இல்லையா அப்படிங்கிறது வந்து அவன் பார்த்த வரைக்கும், அவன் ஃபீல் பண்ண வரைக்கும், அவனுக்கு லைஃப்ல என்ன நடக்குதோ அதை வச்சுதான் எல்லாமே. அக்கா சொன்னது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இருக்குன்றவனுக்கு இருக்கு, இல்லாதவனுக்கு இல்லை. உழைச்சா சோறு, இல்லைன்னா பாய். அடுத்த வீடியோ.